நாங்க எல்லாரும் மறந்த ஒரு வாழ்க்கை இருக்குது சகோதரர்களே. நாங்க துவா கேட்டாலும் நிறைய பேர் துவா கேட்கறது அடிக்கடி துவா கேட்கறது என்னன்றால், யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தாண்டு சொர்க்கத்தை நிறைய துவா கேட்கக்கூடியவர்கள் நாங்க இருக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்துக்கும் எங்களோட வாழ்க்கைக்கும் இடையில இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த வாழ்க்கையை மறந்த நிறைய பேர் நாங்க இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது சில வேளை இன்றைக்கு இரவுல இருந்து. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய எம்மில் சிலருடைய கபருடைய வாழ்க்கை நாளைக்கு காலையில ஸ்டார்ட் ஆக இருக்குது சகோதரர்கள். நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. கபூர்ல எவ்வளவு காலம், உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்களோ அந்த அளவு தான் இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி வைக்கிறான் என்றால், இன்று சகோதரர்களே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வஃபாத்தானவர்கள் 1000 வருஷத்துக்கு மேல கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷத்துக்கு தான் இவ்வளவு எல்லாமே. இன்றைக்கு கபூர்ல சில மனிதர்கள் 1000 வருஷம் வாழ்றாக்கள் கபூர்ல இன்றைக்கு இருக்கிறாங்க சகோதரர்களே.